அனைவருக்கும் வணக்கம். அதாவது 2026 தேர்தலுக்காக மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். யாருக்காக ஓட்டு போடலாம், எந்தெந்த கூட்டணிகள் எப்படி எப்படிலாம் வரும், இந்த 2026 தேர்தலில் யார் மக்கள் ஆட்சி பிடிப்பாங்க, மக்களுக்காக யார் எல்லாம் சேவை செஞ்சு ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பான ஒரு சூழ்நிலையில் இப்போ அதிமுக டு தாவேகா தாவல் முறையை அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கையாண்டுட்டு இருக்காங்க. அது போல் இப்போது சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை கட்சிக்கு வரதா சொல்லி நிறைய ஊடகங்களில் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திரு வைத்திலிங்கம், அதாவது இந்த வைத்திலிங்கம் யார், இவருடைய பின்புலம் என்ன, இவர் யாருடைய உதவியாளராக இருந்திருக்காரு, இவர் எப்படியெல்லாம் இந்த அரசியலுக்குள்ளே வந்தார், அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய பெற்றோர்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாகவே பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. திரு வைத்திலிங்கம், அதாவது இந்த வைத்திலிங்கம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதாவது அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நன்பெயர் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முன்னாள் அமைச்சர். கழகத்துக்காகவும் அதிமுகவினுடைய கொள்கைக்காகவும் உண்மையாக பாடுபட்டக்கூடிய ஒரு நபராக தான் வைத்திலிங்கம் அறியப்பட்டிருக்காரு. இந்த வைத்திலிங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் முதல்வரும் துணை முதல்வரும் நிறைய பதவிகள் வகிச்சிருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் தான் இந்த வைத்திலிங்கம். சமீபத்தில் நடந்த ஒரு தாவேகாவினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர், அதாவது திரு ஆதவ அர்ஜுன் கூட சொல்லியிருந்தார், முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு 2 பேர் தாவேக்களை இணைகிறாங்க அப்படின்ற ஒரு விதத்தை சொல்லியிருந்தார். அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு ஊடகத்தில் அவங்க சொன்ன விதம் அப்படின்னா, முக்கியமான 2 அமைச்சர்கள் 15ஆம் தேதிக்கு மேலே இணைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைத்திலிங்கம் தான் அந்த 2 பேரில் ஒருவரா அப்படின்றத சொல்லி மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவாசிகள் எல்லாத்தையுமே ஒரு சந்தேகமாகவே இருந்தது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தால் அப்படின்னாலும் இந்த வைத்திலிங்கம் அப்படின்றவர் யார், இவருடைய பின்புலம் என்ன, இவருடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். இவர் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கன்குடி அப்படின்ற கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு. அந்த கிராமத்தில் இருந்து ஒரு சிறு வயதிலே பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னை வந்ததுக்கப்புறம் அவருடைய பட்டப்படிப்புகள் இதெல்லாமே முடிச்சிருக்காரு. அந்த பட்டப்படிப்புகளுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த அரசியலில் ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவில் சேர்ந்திருக்காரு. அதிமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு அதிமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளியாக, ஒரு முக்கிய பொறுப்பாளராக உயர்ந்திருக்காரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தன்னுடைய பயணங்கள் எல்லாமே மேற்கொண்டு ஒரு அதிமுகவினுடைய தெற்கு மாவட்ட, அதாவது அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பும் வாங்கியிருக்காரு. பொறுப்பு வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மாவனுடைய ஒரு விசுவாசமான ஒரு தொண்டன், ஒரு நம்பிக்கை பெற்றக்கூடிய ஒரு நபராகவும் இந்த வைத்திலிங்கம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2011 முதல் 2016 தமிழக அரசின் அமைச்சர் பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சர் பொறுப்பு என்ன பொறுப்பு வகித்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2001ஆம் ஆண்டில் தமிழக அரசில் தொழில்துறை அமைச்சராகவும், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, வீட்டு வசதி மற்றும் ஊரக வீட்டு வசதி துறை அமைச்சராகவும் பணியாற்றுவர் தான் இந்த வைத்திலிங்கம். ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டாரு, இதெல்லாமே பண்ணிட்டாங்க. இவருடைய அரசியல் வாழ்க்கை, இவர் அமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காம எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் தாவேகாவுக்கு வராங்க அப்படின்றதா இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அதிமுகவுடைய செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவில் யார் பொறுப்பேற்கிறது, யாருடைய தலைமையின் கீழே செயல்படுறது அப்படின்றது ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதற்கப்புறம் சசிகலா அம்மா வந்தாங்க. சசிகலா அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் சிறையில் இருந்தாங்க. சிறையில் இருக்கும்போது தலைமை யாரை கொண்டு வரது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டிடிவி தினகரன், அதாவது இப்போது தற்சமயம் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடியெல்லாம் ஆகும்போது இவங்க ஒரு அணியாக பிரிகிறாங்க. பிரிஞ்சும் போது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, சசிகலா அம்மாவுடைய டீம் ஒரு அணியாகவும், திரு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஒரு அணியாகவும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக அணியாக பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக இவர் வைத்திலிங்கம் இருந்திருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில்
இவங்க எல்லாருமே பல்வேறு அணிகளாக பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, திரு சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதுக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு, அவருக்கு உண்டான அங்கீகாரம் எல்லாமே அதிமுகவில் கொடுக்குறாங்க. முக்கிய அமைச்சர்கள் அவருக்கு பின்புறம் எல்லாமே வந்து செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு பல்வேறு அணியாக பிரிஞ்சிருந்த போது இவர் வந்து முக்கியமாக வைத்திலிங்கம் வந்து பார்த்தோம்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தீவிர ஒரு ஆதரவாளராகவே மாறிட்டார் இந்த வைத்திலிங்கம். இது மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு கிளாஸ் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னால இவங்க எந்த ஒரு அணியாக பிரிஞ்சதுக்கப்புறம் இவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஓபிஎஸ் திரு வைத்திலிங்கம் இவங்க எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கம் செஞ்சிடறாரு. நீக்கம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இவங்க ஒரு தனியாக ஒரு அதிமுகவிலேருந்து முக்கிய பொறுப்பு இவங்க வழக்கு தொடர்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதிமுக நாங்களும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே முன்னெடுத்துறாங்க. அதே மாதிரி அதிமுகவினுடைய அதாவது இப்போது சமீபத்தில் இப்போது நடந்த ஒரு அதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் வந்து இவங்க என்ன வந்து பயங்கரமான ஒரு கர்ஜனை உண்டாகணும் தான் இந்த வைத்திலிங்கம். அதாவது அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை எல்லாமே வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அத்தனை தொண்டர்கள் அத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறவங்க ஒரு தைரியமாக சொல்லக்கூடியவர் தான் இந்த திரு வைத்திலிங்கம் அப்படின்றத இந்த இடத்துல மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக வந்து நீக்கிறதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் இப்போ தொடர்ந்து அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து வைத்திலிங்கம் வந்து தாவேக்கால வந்து இணையறதா சொல்லியிருக்காரு. வாங்க, இது எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். எப்பயுமே வந்து அரசியலில் பொறுத்த வரைக்கும் யாருமே நிரந்தரமும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை வந்து தற்போது இப்போ வந்து வைத்திலிங்கம் வந்து நடைமுறை கொண்டு வராரா அப்படின்றத வந்து எதிர்பார்ப்போம். அவர் தாவேக்கால இணையறதா சொல்லியிருக்காங்க. வாங்க, அதை வந்து எதிர்பார்த்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே.